தனுஷ் வந்து 20 கோடி கேட்டார் சொல்லிட்டு நான் கேட்கலன்னு சொல்லிட்டு அவர் எங்கேயுமே நேர்காணலில் சொல்லவே இல்லை. அவர் வந்து ரொம்ப தூக்கி பிடிச்சி பேசினா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வெற்றிமாறன் வந்து ரொம்ப வந்து தனுஷை கீழே விடாமல் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் தனுஷ் வந்து எதுவுமே கேட்கவே இல்லை. அவர் அனுமதி கொடுத்துட்டாரு, நீங்கள் எடுத்துங்கன்னு கூட சொல்லிட்டாருன்னு. அப்போ எடுக்க வேண்டியதானே, ராஜன் வகையாவே எடுக்கலாமே. அரசனா யார்? ராஜா, ராஜன் அப்படின்னா வருது. அதை நம்ம அதை ஒரு மைண்ட் செட், அதாவது என்ன அவர் மீன் பண்ணவே இல்லைன்னு வச்சுங்க. அந்த படத்தை வடசனை முழுக்க புது கதை. ஆனால் ராஜன் வகையறான்னு வச்சாக்கா அதை ரைட்ஸ் கேட்பாங்கன்ற மாதிரி ஒரு பதற்றம், பயம், சிக்கல் இதெல்லாம் இருக்குது. எப்படி இருக்கான்னு பாருங்க சினிமாக்காரனுங்க. இவங்கெல்லாம் ஒரு படைப்பாளிங்க. வந்து ஒரு நல்ல இதெல்லாம் இப்போ இப்படி சொல்லுங்கள். இப்போ எப்படி சினிமா என்ன ஆகும்? இது வந்து சிம்பு வகைரா, தனுஷ் வகைரா, வெற்றிமாறன் வகைரா, இப்படி வகைராவை வச்சுட்டு போய் உக்காந்தோம்னா அங்கே அவ்வளோதான். என்ன சொன்னாலும் வெற்றிமாறன்ற படைப்பாளியோட மூளையில் தான் இருக்குது. அதனால் புரிஞ்சுக்கணும். முட்டாள் பசங்களுக்கு வந்து புரியல. வெற்றிமாறன் வந்து ஒரு காட்டாறு. நீங்கள் முடக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு படத்துக்கும் தடை விதிக்கிறீங்க. இவங்கெல்லாம் வந்து படைப்பாளிங்க. நீங்கள் அவங்களுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டிங்கன்னா அவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்க. இப்போ நான் சொல்கிற வெற்றிமாறனுடைய வந்து வெற்றி லெவல் வேறு மாதிரி இருக்கும் இந்த படத்துக்கு. இப்போ வெற்றிமாறன் அவர்களோட படத்துக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்ச மாதிரி இருக்கும். சிம்பு அவர்கள் அனிருத்தோட சேர்ந்து ஒரு பாட்டு வந்து சர்ச்சையானது காரணமா சிம்புவோட மறுபடியும் அனிருத் சேரவே இல்லை அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஒருவேளை சிம்புவுக்காக கூட பண்ணலாம். நம்ம எதிர்பார்ப்போட தான் இருந்தோம். இப்போ அந்த எதிர்பார்ப்பு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அனிருத் பேர் தான் பிரச்சனை. இல்லை, அது அனிருத் பூர்த்தி செய்வாரா? கண்டிப்பாக அதுக்கு. இவருக்கு வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கே தெரியாதுன்னு சொன்னாங்க இளையராஜாக்கு. ஆனால் வந்து பிரியா நினைத்தால் என்னை கொண்ட படத்தெல்லாம் அதுக்கப்புறம் அடித்த லெவல் வேறு லெவல் அடித்தார். அது போய் இப்போ ஏஆர் ரஹ்மான் எடுத்திங்கன்னா அவர் முதல்ல வெஸ்டர்ன் மியூசிக் தான் தெரியும், அவருக்கு வந்து கிராமிய இசையெல்லாம் தெரியாது, அவர் போட முடியாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அனிருத் வந்து பார்த்திங்கன்னா இவர் எப்படி வந்து வடசென்னை கல்ச்சர் சம்மந்தமாக ஒரு படத்தில் வந்து இவர் எப்படி பாட்டு கொடுப்பாரு? நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். ஜி ராஜன் ரெட்டி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். ஆல்ரெடி வெற்றிமாறன் அவரோட இயக்கத்துல அடுத்து என்ன படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த வகையில சிம்பு படத்தை தான் நான் அடுத்து பண்ண போறேன் அப்படின்ற வெளியீடும் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அந்த இதில் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அரசன் அப்படின்ற டைட்டிலில் சிம்பு அவர்கள் நடிக்க போகிறாரு. அக்டோபர் 17ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அசுரன் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷை வச்சு ஒரு படம் எடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து வடசென்னை சார்ந்த இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வடசென்னை 2ஆக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் மக்கள் மத்தியில் பேச வந்துச்சு. அப்போ வெற்றிமாறன் அவர்கள் விளக்கம் கொடுத்துட்டாரு, இது வடசென்னை சார்ந்தும் இருக்காது, வடசென்னை 2ஆகவும் இருக்காது, நான் தனியாக ஒரு படம் பண்ண போகிறேன், இது ராஜன் வகையராவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அவர் தனுஷ் அவர்களுக்கு ராஜன் சம்பந்தப்பட்ட ஏதாவது இருக்கா, இல்லை இது வந்து தனுஷுக்கு வைக்கக்கூடிய செக்கா சார்? இல்லை, முதல்ல அப்படி ஒரு டாப்பிக்லாம் இருந்ததுமா, உங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன வந்து விடுதலை 2 முடிஞ்ச உடனே அடுத்தது வடசென்னை வந்து எப்போன்னு கேட்ட, வடசென்னை 2 எப்போன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதை தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ராஜன் வகையரான்ற அந்த பேரை வச்சு இவரை சிம்பு வச்சு எடுக்கிறதா ஒரு பிளான் இருந்தது. அது சம்மந்தமாக வந்து அப்பப்போ செய்திகள் வந்து கசியும். இப்படி வாடிவாசல் எப்படி வந்து அப்பப்போ செய்திகள் வரும், அப்படி காணாமல் போயிடும். அதுக்கு வெற்றிமாறன் ஏதாவது ஒரு விளக்கம் கொடுப்பாரு. இன்றைக்கும் வாடிவாசல் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு வாடிவாசல் பற்றி பேசி வாடியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி ஒன்று இருக்கும்போது அதே மாதிரி இதுவும் கூட பார்த்திங்கன்னா இந்த படமும் கேட்டால் ராஜன் வகையரான்ற பேரில் வடசென்னை 2 தான் வந்து ராஜன் வகையரா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ திடீர்னு வந்து ஒரு செய்தி என்னென்னா தனுஷ் தரப்பில் வந்து இதுக்கு வந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காப்பிரைட் பிரச்சனை வந்து என்னன்னா வந்து ஏதாவது ஒரு பணம் கொடுக்கணுன்ற மாதிரி பேசினாங்க. அப்போ எவ்வளோ பணம் கேட்டால் இப்போ இந்த மாதிரி பணம் அதான் அந்த சினிமாவில் தெரியும்ல, ஐயோ எனக்கு வேணாம்னு சொன்னால் பெரிய தொகையை கேட்டால் நமக்கு வேணாம்னு சொல்கிறாங்க. 20 கோடி கேட்டதாக வந்து ஒரு ரூமர் வந்து உருவாச்சு.
அது ரூமரா, அது உண்மையாக அவர் கேட்டாரா ஆனா இல்லையான்றதெல்லாம் அதற்குமே தரவே இல்லை. வெற்றிமாறன் அவர்கள் விளக்கம் அவர் கொடுத்தாரு. அப்படி தான் சொல்லுவார், வேற என்ன சொல்லுவார்? இப்போது ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாக கேட்காம வேற ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த டிமாண்டை வந்து நாகரிகம் கருதி வெளியிட மாட்டாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா தயாரிப்பாளரையும் காப்பாற்றி ஆகணும், தனுஷையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாமல் தனுஷோட ரசிகர்கள், இப்போ தனுஷை எதிர்த்தா தனுஷோட ரசிகர்கள் வந்து எதிர்க்கிற மாதிரி ஆயிரும். இப்போ இங்கே சில பேர் எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் அடிப்படையில் உண்மை இருக்கும். ஆனால் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் வந்து தனுஷ் வந்து படம்லாம் கேட்கவே இல்லைன்னு சொல்லி சொன்னது உண்மை தான். அப்போ கேட்கவே இல்லைன்னா நீங்கள் ராஜன் வகைராக எடுக்க வேண்டியது தானே? அவர் தான் பணம் கேட்கவே இல்லை, எங்களுக்கும் அவருக்கும் நல்ல புரிதல் இருக்குது. அவர் வந்து ரொம்ப தூக்கி பிடிச்சி பேசினா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வெற்றிமாறன் வந்து ரொம்ப வந்து தனுஷை கீழே விடாமல் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் தனுஷ் வந்து எதுவுமே கேட்கவே இல்லை, அவர் அனுமதி கொடுத்துட்டாரு, நீங்கள் எடுத்துங்கன்னு கூட சொல்லிட்டாருன்னு. அப்போ எடுக்க வேண்டியது தானே? ராஜன் வகைராவே எடுக்கலாமே. அப்போ ராஜன் வகைரா எடுக்கலை. சரி, ராஜன் வகைரா எடுக்கலை, ரைட்டு. ஆனால் இப்போ வச்சிருக்கிற டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அசுரன், அரசன். அரசன்னா யார்? ராஜா, ராஜன் அப்படின்னா வருது. இப்போ புரிஞ்சுக்கலாம். அசுரனை விட்டுருங்க, தனுஷ் வந்து எடுத்தாரு போதும். ஆனால் இப்போ பேர் வைக்கிறது கேட்டால் ராஜன் வகைரா இல்லை. ராஜன்னா யார்? ராஜானா யார்? ராஜனா யார்? அரசனா என்ன? எல்லாம் ஒரே மீனிங் தான். ஆனால் முற்றிலுமாக வேறு கதை இதுன்னு சொல்லிட்டார். இப்போது கதையை பொறுத்த வரைக்கும் அவர் வெளியில் சொல்லாத வரைக்கும் தெரியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா ராஜன் அந்த பேர் வந்து ராஜன் வகைரான்ற பேர் வைக்காமல் இப்போ அரசன் வச்சாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த வடசென்னை பகுதியில் தான் அந்த ஷூட்டிங்கும் நடக்குது. சரிங்களா? வடசென்னை பகுதி தான் ஷூட்டிங் நடக்குது. அந்த தாக்கம் வந்து இருக்க தான் செய்யும். இது வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து இதை பற்றி பெருசாக யாரும் கவலைப்பட மாட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ சிம்புவோட ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கமாக இருக்கும். ஏன்னா எப்போ வந்து நம்ம சிம்பு வந்து ஸ்க்ரீனில் பார்ப்போம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் மூவி தக் லைஃப். அதிலேருந்து மீண்டு வந்து சிம்பு வந்து ஒரு படம் கொடுக்குறாருன்னா சிம்புவுக்கு வந்து உண்மையிலே மெனக்கட்டு ரொம்ப கடுமையாக இந்த படத்துக்காக உழைப்பாருன்ற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் வெற்றிமாறன் சிம்புவோட காம்பினேஷன் ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எகிருது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கம் இருக்கலாம். ஆனால் அந்த ஏக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவிப்பாக இருக்காது. ஆனால் தவிக்கிறது யாராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தனுஷாக தான் இருப்பார் நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, இங்கே என்ன தான் மூடி மறைச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜன் வகைரா வடசென்னை 2 வந்து கண்டிப்பாக வந்து சிம்பு நடிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா வந்து தனுஷால் வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் பண்ண முடியாது தான் நான் நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன தான் மூடி பேசினா எனக்கு பிடிக்காது. எப்பவுமே வெடித்து ஓப்பனாக பேசணும். ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி சில காட்சிகள் கூட பதிவு பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிம்பு லுங்கி கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறேன். அப்போ திடீர்னு இந்த சர்ச்சை எப்படி வருது? தனுஷ் வந்து 20 கோடி கேட்டாருன்னு சொல்லிட்டு நான் கேட்கலன்னு சொல்லிட்டு அவர் எங்கேயுமே நேர்காணலில் சொல்லவே இல்லை. ஒரு வதந்தி வருது, சினிமா வட்டாரத்தே வருதுன்னு வச்சுக்கலாம். எங்கேயாவது தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு தெரியும், இந்த செங்கல்லாம் சொன்னார், இது மேடையில் செங்கல் சொன்னார், அதுக்கப்புறம் ஏதோ நிறைய விஷயம்லாம் பேசினார்ல. அப்போ வந்து எங்கேயுமே சொல்லவே இல்லை. அப்போ இந்த சினிமாவில் அந்த உள்ளடி வேலைகள் எப்பவுமே நடக்கிறது தான். ஒருவேளை அவர் கேட்காம அவருடைய வந்து நட்பு வட்டாரத்தில் இல்லை அவருடைய மேனேஜர் இவங்க சைட்லேருந்து கூட போய் ஒரு வேலைக்கு டிமாண்ட் பண்ணாங்களா? சரி, அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வேகமாக ஓடி வந்து வெற்றிமாறன் வந்து அவர் 20 கோடிலாம் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவர் கேட்கல தானே? அப்போ கேட்கலாம், நீங்கள் வந்து எப்போ போல் வழக்கம் போல் நீங்கள் படத்தை எடுத்துகிட்டு போக வேண்டியதானே ராஜன் வகையில். அப்படின்னாலும் வந்து கேட்டால் வந்து நீங்கள் போய் கேட்டாலே கையெழுத்து போட்டு கொடுக்க போகிறாரு. நான் சிம்பு வச்சு ராஜன் வகையில் நான் படம் எடுக்கிறேன், வடசென்னை 2 எடுக்கிறேன். வந்து வடசென்னை படத்துக்கு சிம்பு அவர்கள் தேர்வாகி அந்த படம் வந்து டிராப் ஆச்சுன்ற ஒரு அப்படி இல்லை, டிராப் ஆகலமா, ஒரு சில காட்சிகள் வந்து ஒரு பதிவு பண்ணாங்க. இல்லை சார், வடசென்னை படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சிம்பு அவர்கள் இல்லை அந்த மாதிரி இல்லை சிம்பு வச்சு எடுக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா திட்டமாக இருந்துடலாம். பட் காட்சி பதிவுன்னா தான் இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு 6 மாதம் கூட இருக்காது. ஒரு நான் இந்த இதுக்கு பிறகு நான் சொல்கிறது தக் லைஃப் ரிலீஸுக்கு பிறகு ஒரு சில காட்சிகள் பதிவானது. எப்போவுமே இந்த படத்தை பொறுத்த வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் சிம்புவோடு சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறதா ஒரு திட்டமிட்டதுலாம் இருந்தது. ஆனால் காட்சி பதிவானதுன்னு கேட்டால் தக் லைஃபோட ரிலீஸுக்கு பிறகு வந்து ஒரு சில நாட்கள் கழித்து அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷூட் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் வைரல் ஆச்சு. அதுக்கு பிறகு தான் அந்த சர்ச்சையே ஆச்சு. என்னென்னா வந்து இவ்வளோ தொகை கொடுக்கணும். அந்த காட்சி வெளியான பிறகு தான் ஒரு டிமாண்ட் வைக்கப்பட்டது சொல்கிறாங்க, 20 கோடி கேட்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் சொன்னால் கூட அப்போ கேட்கவே இல்லைன்னா அப்போ நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது தானே ராஜன் வைக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு சிக்கல் அங்கே நடந்திருக்கு. அதை நாகரிகம் கருதி அதை வெளியே சொல்லாமல் இருக்கலாம். இது ஆரம்பிக்கும் போதே எதுக்கு சர்ச்சை தேவையில்லாமல் அப்படி கூட நினச்சிருக்கலாம். இதனால் தனுஷ் தயாரிப்பாளருக்கு பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம். ஏதோ அவங்களுக்குள்ளே நடந்திருக்கு. இப்போ வந்து 17 அன்னைக்கு வந்து இவங்க வந்து அதே நார்த் மெட்ராஸில் தான் ஷூட்டு போகிறாங்க. படத்தோட பேர் வந்து அரசன் வச்சிருக்காங்க. அரசன் ராஜன் எல்லாம் ஒண்ணுதாம்மா. இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சிலம்பரசன் அவரோட பேரே டைட்டிலா வச்சிட்டாங்க. ஏன் இங்க என்ன இப்போ நான் கேட்குறது வந்து சிலம்பரசன் இல்லை, நான் கேட்குறது அரசன் சொல்கிறது வந்து சிலம்பரசன் கூட அது
எப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து நான் கேட்டால் நான் இப்படி எடுத்துக்கிறேன். என்ன இப்போது ராஜன்றது வந்து அரசன் வச்சுட்டாரு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? எப்படி இருந்தாலும் அந்த டைட்டில்னால வந்து தனுஷுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ எல்லாரும் இட்லி கடை வகைரான்னு வச்சிங்கன்னா சிக்கலாகும். அப்படி வச்சிங்கன்னா இட்லி கடை வகைரா அப்படின்னு வச்சிங்கன்னா அது தனுஷ்காவும் வரும். இட்லி வகைரான்னு வச்சாலும் பிரச்சனை வரும். இட்லி பொதுவானது தான், இட்லி பொதுவானது தானே. சரிங்களா? அப்போ வந்து எனக்கு என்ன இட்லி கடை வகைரா இல்லை இட்லி வகைரான்னு வச்சாங்கன்னா அப்போ தனுஷ் என்ன சொல்கிறேன்னா அப்ஜெக்ஷன் பண்ணார் இல்லையா? அப்படி தான் ஆயிடுச்சு சினிமா அப்படி தான் நாசமாயிடுச்சு. டைட்டில் வைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ராஜன் வகைரான்ற பேரே வச்சு கூட இருக்கட்டுமே, அதை நம்ம அதை ஒரு மைண்ட் செட், அதாவது கேட்டால் அவர் மீன் பண்ணவே இல்லைன்னு வச்சுங்க. அந்த படத்தை வடசனை முழுக்க புது கதை. ஆனால் ராஜன் வகைரான்னு வச்சாக்கா அதை ரைட்ஸ் கேட்பாங்கன்ற மாதிரி ஒரு பதற்றம், பயம், சிக்கல் இதெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம இட்லி கூட வைக்க முடியாது. இனிமேல் இட்லி வகைரா இல்லை இட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து இட்லின்னு பேர் வச்சாச்சு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி 1, இட்லி 2, இட்லி கடை 1, இட்லி கடை 2 எல்லாமே வந்து இப்போ வந்து தனுஷுக்கு தான் சொந்தமாயிடுமா? எப்படி இருக்கானுங்க பாருங்க சினிமாக்காரனுங்க. இவங்கெல்லாம் ஒரு படைப்பாளிங்க வந்து ஒரு நல்ல இதெல்லாம் இப்போ சொல்லுங்கள், இப்போ எப்படி சினிமா என்ன ஆகும்? இன்னொரு கேள்வி வந்து இருக்கு சார். என்னன்னா வட சென்னை படத்துல அமீரோட கேரக்டர் தான் ரொம்ப அழுத்தமா இருக்கும். தனுஷ் அவர்களுக்கு கதாபாத்திரம் ரீதியா அமீர் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்காது. இருந்தாலும் தனுஷ் அவர்கள் வட சென்னையை இழுத்து பிடிக்கிறதுக்கான காரணம் நல்லா புரிஞ்சுக்கமா. நீங்கள் என்ன சொன்னாலும் வெற்றிமாறன்ற படைப்பாளியோட மூளையில் தான் இருக்குது. அதனால புரிஞ்சுக்கணும். முட்டாள் பசங்களுக்கு வந்து புரியல. ஒரு படைப்படை இப்போ நான் கேட்குறேன், காந்தாரா வந்து உங்களுக்கு தெரியும். காந்தாரா வந்து முதல் படம் பார்த்தீங்க, அதே சாப்டர் 1 எடுக்கிறாரு. அதை முந்தைய தலைமுறை இன்னும் அது கூட பார்த்தீங்கன்னா முதல் ஒரு ஸ்டெப்பு இப்போ அவர் எடுத்து 2வது பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எடுத்த காந்தாராவோட கனெக்ட் ஆகும் போல இருக்குது. அப்படி இருக்குது கதை அமைப்பு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காந்தாரா எடுத்தது காந்தாரோட சாப்டர் 1 எப்படின்னு கேட்டிங்கன்னா முந்தைய பாகமாக இருக்குது. முந்தைய பாகம்னா எப்படி அதுக்கு முன்னாடி இப்போ அடுத்த ஸ்டெப்பு இன்னொரு காந்தாரா சாப்டர் 2 வந்த பிறகு தான் கனெக்ட் ஆகும் போல இருக்குது. அப்படி தான் இருக்குது. இது ஒரு முழுக்க ஒரு படைப்பாளியோட அறிவுக்கு உட்பட்டது. வெற்றிமாறனுடைய வந்து அறிவில் இருக்கிறது யாருக்காவது தெரியுமா? அது தனுஷுக்கும் தெரியாது, சிம்புவுக்கும் தெரியாது. ஏன் இவருக்கே தெரியாது? யாருக்கு? தயாரிப்பாளருக்கே, தானுவுக்கே தெரியாது. தானே உண்மை? யாருக்குமே தெரியாது. அப்போ ஒரு படைப்பாளிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த பேர் வைக்காத, அந்த பேர் வைக்காத, இதை எடுக்காத, அதை எடுக்காத, இதை எடுத்துனா நீ இவ்வளோ தரணும், அவ்வளோ தரணும், அவனை வச்சு எடுக்காத, இவனை வச்சு எடுக்காத. அறிவு இருக்கடா உங்களுக்கு? எப்படா மாறுவீங்க நீங்கள்? எப்போ மாறுவீங்க நீங்கள்? பொதுவாக கேட்குறேன் நான். ஒரு படைப்பாளிக்கு நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ முட்டுக்கட்ட போகிறீங்களோ அவ்வளோ சிக்கல். இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு காட்டாறு மாதிரி. வெற்றிமாறன் வந்து ஒரு காட்டாறு. நீங்கள் முடக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு படத்துக்கும் தடை விதிக்கிறீங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தயாரிப்பு பிரச்சனை, பலவிதமான நெருக்கடி. அதுதான் இல்லைம்மா நான் சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் முடக்கக்கூடாது இல்லை. இந்த இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க, தயாரிப்பாளர் எடுக்கிறாங்க, அதில் சில மாற்று கருத்து வருது, அது சர்ச்சையாகுது, அந்த படம் ஃப்ளாப் ஆகுது, சென்சாரில் பயங்கரமாக போராடுறாங்க. இதோ இன்னொரு படத்தை கூட போராடிட்டு இருக்கிறாங்க. அது இத்தனைக்கும் வேறு இயக்குனரே வேறு, தயாரிப்பாளராகவும் பிரச்சனை, இயக்குனராகவும் பிரச்சனைன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து எவ்வளோ கேவலமாக இருக்குது. நான் கேட்குறேன், என்ன நீங்கள் வந்து 2.5 மணி நேரம் இப்போ நான் கேட்குறேன் வந்து நான் குறிப்பிட்டு தனுஷே நான் சொல்ல, ஒரு படைப்பாளியை வந்து சுதந்திரமாக விடுங்க. நீங்கள் எடுக்கிற எல்லா படமும் ஓடணும் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடக்க நினச்சிங்கன்னா தான் அப்போ தான் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் அதுதாம்மா நான் சொல்கிறேன். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. அங்கே வந்து இயற்கையை சதி பண்ணிச்சு நிறைய விஷயத்தில் ஒரு 4-5 பேர் இறந்து போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் யாருக்கு? காந்தாரா படத்துக்கு. அது எல்லாம் செய்தியாக கேட்டுட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை இப்படி எதுவும் சொல்லலை, படம் பார்க்குறவங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடும்னு சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் கூட குறைஞ்சிட்ருக்கோம். சொல்கிறேன் நான் சென்டிமெண்ட்டாக. என்னங்க தொடர்ந்து செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சகஜமான விஷயம். இதெல்லாம் இறக்குறதுன்றதுலாம் பிறப்பு எப்போ இருக்கோ அப்போ இறப்புனா இது. ஒரு படைப்பாளியை எதை சொல்லியும் முடக்கிடக்கூடாதுன்ற நான். வெற்றிமாறனை வந்து நீங்கள் முடக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா அது லாபகமாக அவர் வந்து அதை கடந்து அவருடைய பாணியில் கொண்டு போகிறாரு. சரிங்களா? இப்போ வந்து சர்ச்சையாகணும்னா எல்லாத்தையும் சொல்லி சர்ச்சை ஆகிக்கலாம். சர்ச்சைனால என்ன ஆகும்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தான் உருவாகும். அப்போ அவர் அதை வந்து கடந்து போயிட்டு படைப்பில் வந்து அது வேகத்தை காட்டுவாங்க. படத்தை உருவாக்கும் போது ஓ இப்படி ஒரு சேலஞ்ச் வருதா? இப்போ எல்லாருக்குமே சில பேருக்குலாம் இருக்குது, சில வந்து ஏழ்றீங்க அவங்களாம், என்னை கூட சேர்த்துங்க வேணா. அவங்களாம் என்னன்னா ஒரு தடை ஏற்படுத்துன்னு வச்சுக்கோ. ஓ அப்படியா சரி ரைட் ஓகே, அப்போ நம்ம இப்படி பண்ணலாம், இப்போ பார்க்கலாம். ஏன்னா படைப்பாளி பிரம்மன் சொல்கிறீங்கல்ல, இந்த சாமி வேலை நம்பிக்கை இல்லை. பிரம்மன் ஏதோ சொல்கிறீங்களா, அவர் தானே ஏதோ படைச்சாரு கிடைச்சாரு. ஆனால் நம்மளாம் அம்மா தான் படைச்சாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். சொல்கிறாங்களே அவன் வந்து பிரம்மன் படைப்பு.
படைப்பில் வந்து ஒரு பிரம்மாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படிமே அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து படைப்பாளிங்க. நீங்கள் அவங்களுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டிங்கன்னா அவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்க. இப்போ நான் சொல்கிற வெற்றிமாறனுடைய வந்து வெற்றி லெவல் வேறு மாதிரி இருக்கும் இந்த படத்துக்கு. நான் நம்புகிறேன், நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு சேலஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த சேலஞ்சை வந்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை அதை அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க, அடுத்த லெவலுக்கு போவாங்க. அப்படி தான் இது நான் பார்க்குறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு கேட்டால் வந்து சிம்பு வந்து எப்போவுமே வந்து ஒரு கார்னர் பண்ணக்கூடிய சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் நான் பார்த்துருக்கேன். சிம்புவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ என்ன இருந்தாலும் இத்தனைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே நிறைய லாஸ். அப்படி இருக்கும்போது கேட்டால் மீண்டும் மீண்டும் வந்துட்டு தான் இருக்கிறார் தொடர்ச்சியாக. சரிங்களா? சிம்பு வந்து அசைக்க முடியாத இடத்துல தான் சிம்பு. என்ன கேட்டால் இன்னும் ஒரு படி மேலே சொல்லுவேன். சிம்பு பொறுத்த வரைக்கும் ஆல் செக்டார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் கிங்கு வேறு சிம்பு. அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சகல கலா வல்லவன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அது டி ராஜேந்திரன் சொல்லலாம், அடுத்து சிம்புவையும் சொல்ல முடியும். ஏன்னா எல்லா செக்டரும் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், மியூசிக்கு எல்லாத்தையுமே வந்து தேர்ந்தவங்க தான். ஆனால் வந்து சிம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேட்டால் வந்து ஒரு இடையில் எந்த கேப்பும் இல்லாமல் அந்த தொடர்ச்சியான வந்து இந்த வெற்றிகள் மூலம் தோல்விகள் மூலமாக கொஞ்சம் ஒரு என்ன சொன்ன ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்துட்டு மீண்டும் மறுபடியும் வர்றாங்க. மறுபடியும் ஒரு கேப்பு மறுபடியும் மீண்டும் வர மாதிரி இருக்குது. இப்போ நல்லா அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த தக் லைஃப்பில் போய் வந்து ஒரு அதல பாதாளத்தில் விழுந்து இப்போ அங்கேருந்து மறுபடியும் மீண்டு வந்து இப்போ மறுபடியும் வந்து ஒரு வெற்றியை நோக்கி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த படைப்பாளிகளை வந்து யாராக தான் சிம்புவாக இருக்கட்டும், வெற்றிமாறன், படைப்பாளிகளை வந்து சும்மா எதையாச்சும் நொட்ட சொல்லி வந்து அவங்கள முடக்கி வைக்கிற வேலை இருக்கக்கூடாது. அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ வெற்றிமாறன் அவர்களோட படத்துக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்ச மாதிரி இருக்கும். சிம்பு அவர்கள் அனிருத்தோட சேர்ந்து ஒரு பாட்டு வந்து சர்ச்சையானது காரணமா சிம்புவோட மறுபடியும் அனிருத் சேரவே இல்லை அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அது வந்து இந்த படத்துல மீண்டும் இணையறாங்க. பீப் பாடல் அது பழைய கதை, அது மறுபடியும் கலராதிங்க. ஆனால் வந்து அது இளையராஜா கிட்ட கூட ஒரு கேள்வி கேட்டு அது சர்ச்சையெல்லாம் ஆச்சு, அதெல்லாம் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து சேர்றாரு, அதில் ஒன்றும் இதில்லை. நீங்கள் என்ன சொன்ன மாதிரி ஜிவி பிரகாஷ் தான் தொடர்ச்சியாக பண்ணுறது. இதில் வந்து அனிருத் வந்து பண்ணுறாரு. ஒருவேளை சிம்புவுக்காக கூட பண்ணலாம் ஒரு வேளை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேமா, வடசென்னை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களுடைய கல்ச்சரை வந்து ரொம்ப துல்லியமாக வந்து வெற்றிமாறன் புரிஞ்சு. ஏன்னா அவருடைய படத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், வடசென்னையாக இருக்கட்டும், அவருடைய வந்து பல படங்களை நான் பார்த்துருக்குறேன். அந்த மக்களுடைய அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த பெயின் சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா சில காட்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கும். அது விடுதலையாக இருக்கட்டும், விடுதலை 1, 2 இருக்கட்டும், அது ஒடுக்கப்பட்ட மக்கள் நான் சொல்ல வரேன், அது வடசென்னை மக்கள் நான் சொல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த பெயின் வந்து சொல்கிறது வந்து அவருடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். இதை நம்ம நிறைய படங்களை என்ன நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அதில் ராஜன் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் தான். நம்மளாம் ரொம்ப ஆவலோடு தான் இருந்தோம். ராஜன் வந்து இளம் வயதில் வந்து அவருடைய அதுதான் அந்த கதையாக எடுக்கப்பட்டது. நம்ம எதிர்பார்ப்போடு தான் இருந்தோம். இப்போ அந்த எதிர்பார்ப்பு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேர் தான் பிரச்சனை. இல்லை, அது அனிருத் பூர்த்தி செய்வாரா? கண்டிப்பாக அது நிச்சயமாக அந்த மக்களுடைய வந்து கல்ச்சர் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொண்டு இப்போது நான் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். இளையராஜா வந்து ஒரு கிராமிய இசை தான் கொடுக்க முடியும், அவரால் வெஸ்டர்ன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் வந்து கொடுத்தாரு பாருங்க. பிரியான்னு ஒரு படம், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அதில் வந்து 2 பேர் ஹீரோ மாதிரி இருப்பாங்க. ரஜினி வந்து கிட்டத்தட்ட ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஸ்ரீதேவி நடித்த படம் தான் பிரியான்னு ஒரு படம். இளையராஜா அவர்கள் முதல்ல வெஸ்டர்ன் மியூசிக் கொடுத்தது அந்த படம் தான். ஆனால் தியேட்டர்லாம் அல்லோகலப்பட்டது. அதுவும் சிங்கப்பூரில் அந்த பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் பாடுற மாதிரி ஒரு பாட்டு, பல பாடல்கள் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கு பிறகு நினைத்தாலே இணைக்கும், இதெல்லாம் வேறு லெவலில் கொடுத்தாரு. இப்போ ஏஆர் ரஹ்மான் அப்படி தான் சொன்னாங்க. இவருக்கு வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கே தெரியாதுன்னு சொன்னாங்க இளையராஜாவுக்கு. ஆனால் வந்து பிரியா நினைத்தாலே இணைக்குன்ற படத்தெல்லாம் அதுக்கப்புறம் அடித்த லெவல் வேறு லெவலில் அடித்தார். அதுபோல் இப்போ ஏஆர் ரஹ்மான் எடுத்திங்கன்னா அவர் முதல்ல வெஸ்டர்ன் மியூசிக் தான் தெரியும், அவருக்கு வந்து கிராமிய இசையெல்லாம் தெரியாது, அவர் போட முடியாது சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரோஜா படத்துலேயும் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் வந்து கிழக்கு சீமையிலையும் கொடுத்தாரு, கருத்தம்மா, இப்படி பல படங்களில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி நான் என்னுடைய பார்வையை நான் இசையில் இப்போ நீங்கள் அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எப்படி வந்து வடசென்னை கல்ச்சர் சம்மந்தமாக ஒரு படத்தில் வந்து இவர் எப்படி பாட்டு கொடுப்பாரு, நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் கூலி படத்தெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதனால் வந்து அது வந்து இந்த காம்போ வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் நிச்சயமாக. நம்ம நம்பலாம். நமக்கு திங்கிங் முதல்ல கரெக்டாக இருக்கணுமா, நம்ம பார்வையாளராக இருக்கிறோம். நமக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்புன்றது இருக்கணும், அந்த எதிர்பார்ப்பு ஒரு அளவோடு இருக்கணும், படத்தில் ஒன்றி போகணும். நம்ம எதிர்மறையாக விமர்சனம் பண்ணணுன்னே ஒரு முடிவோடு போய் தியேட்டரில் போய் உக்காந்துட்டா அங்கே எல்லாத்தையும் நம்ம நொட்ட சொல்லிட்டு இருக்கலாம்.
சரியா? நொட்டை சொல்லணும், அந்த சொல்கிறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கணும். இது உண்மையிலேயே இது வந்து இந்த இடத்துல கவனிக்க தவறிட்டாங்க, இதை சொல்லலாம் அப்படின்ற அந்த இது இருக்கணும். நீங்கள் ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா பார்வையே இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அங்கே தனித்தனி வகையரா ஆக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. இது வந்து சிம்பு வகையரா, தனுஷ் வகையரா, வெற்றிமாறன் வகையரா, இப்படி வகையராவை வச்சுட்டு போய் உக்காந்தோம்னா அங்கே அவ்வளோதான். தானு வகையரா, இப்படி தனித்தனியாக வகையராவாக வச்சு போய் அங்கே போய் தேட்டரில் போய் உட்காந்தோம்னா எப்படி இருக்கும்? இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன்ஸ், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். ஜி ராஜன் ரெட்டி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி.